செம்மரக்கட்டை கடத்தப்பட்டதாக கூறி குற்றம் சாட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட தொழிலாளர்களுடைய கிராமத்தில் இப்போது இருக்கிறோம். அவருடைய சந்தேகங்கள் என்ன, கேள்விகள் என்ன, இப்பொழுது கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, நடந்தது என்னம்மா? வேலைக்கு போகிறேன்ட்டு போனாங்க. போன இடத்துல எப்படி இட்டுன்னு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே போன பிறகாட கண்ணம் தொண்டமாக வெட்டி கை கால் மொத்தமே வெட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு தொழிலுக்கு போயிருக்காரு, முதல் முறையாக போகிறாங்க. போலையே பெயிண்ட் அடிக்கு தான் போவார். பெயிண்ட் அடிக்கு போய் இதுமாரி நிலைமை ஆயிடுச்சு. நாங்கள் டிவியில் பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோமே. நாங்கள் கண்டுபிடிச்ச பிறகாடா இல்லைம்மா, அவங்க சொல்றது ஆந்திர போலீஸார் என்ன சொல்றாங்கன்னா, வந்து செம்மரக்கட்டை கடத்த வந்தாரு. சரி போலே, நீ எல்லாருமே கேட்டு பாரு, மற்ற பேருமே கூட கேட்டு பாரு. நாங்கள் பேப்பரில் பார்த்துட்டு அவர் இதுக்கு முன்னெல்லாம் எந்த தொழிலுக்கும் வந்தாங்கல்ல, பெயிண்ட் அடிக்கு தான் போயிருந்தாங்க. எந்த தப்பு தொழில்கள்லாம் எதுவும் நடந்தது கிடையாது. அவங்க வந்து வேலைக்கு போகிறேன்ட்டு மணி 12 மணிக்கு முன்னே காலையிலே போட்டாங்க. போயிட்டு வந்து திருப்பி கொண்டாடிக்கிட்டு சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் போகிறோன்ட்டு. 2 பேரும் எனக்கு பிரியாத ரொம்ப பிறன்ட்டுங்க. எங்கே போனாலும் மாமா மச்சான் ரொம்ப பிறன்ட்டாக போயிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க திருப்பி வீடு வந்து மாடு சனிக்கு வரலன்னு அவ்வளோ கோபத்தில் அப்படியே கொண்டாடிட்டு எதுவும் சொல்லாத போய் பிரிட்ஜாண்டு போய் திரும்பி பார்த்தாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் கீழாண்டு போய் பார்த்துட்டு போன இதில் கொண்டாடிக்கிட்டு எதுவும் சொல்லாத போய் கோயிலுக்கு போகிறேன், எங்கே போகிறேன், வெளியே போகிறேன்னே சொல்லாத. போன இடத்துல இதுமாரி சம்பவம் திருத்தணிலே பிடிச்சி அவங்கள கோயிலாண்டியே பஸ் ஏற இடத்துலேயே கோயிலாண்டியே பிடிச்சி இவங்களை இஷ்டம் போய் யாருக்குமே தெரியாத மாதிரி கொண்டு சித்திரவதை பண்ணி ஏரில் ரொம்ப வெயில் ரொம்ப சித்திரவதை பண்ணி கையும் காலையும் வெட்டி ரொம்ப துடிக்கி பண்ணிக்கிறாங்க. கையங்கால வெட்டுனதா சொல்றீங்களா? நீங்க பாத்தீங்களா? அது அந்த உடம்புல அப்படி அங்க எட்டு போன இடத்த நாங்க பிரிச்சு பார்த்ததுல காலு கை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு ஆசிரியர் ஊத்திருக்காங்க. இப்ப வந்து அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வந்து உடம்பு அறுப்பாங்கம்மா, அந்த மாதிரியா இல்ல கை காலை வெட்டி காலில் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதவே துணி ரிப்போர்ட் குத்துக்கிறாங்க. காலு கையெல்லாம் வெட்டி உசுனரெல்லாம் அறுத்து கை காலெல்லாம் வெட்டி வச்சு கட்டிக்கிறாங்க. அப்படின்னா ஆந்திரா போலீஸுக்கு பஸ்ஸில் போறவங்கள மடக்கி பிடிக்க வேண்டிய இன்னும் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள பிடிக்க சொல்லி யாரு கவர்மெண்ட் குத்துது அவங்களுக்கு இந்த மாதிரி கொலை பண்ண சொல்லி? அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டுக்காரருக்கு வேலைக்கு போனவங்களும் எப்படி இவங்க எத்து போய் வெட்டி கண்டம் தொண்டமா வெட்டலாம்? தொழிலுக்கு போறவங்களை எப்படி சுடலாம்? என்னப்பா அந்த மாதிரி எதுக்கு செய்யணும்? இது மாதிரி மரம் எப்படி கடத்தப்பட்டாரு? என்ன அதுக்கு ஆதாரம்? மரம் வெட்ட பெயிண்ட் அடிக்கு தான் போனாரு. அவர் பெயிண்ட் அடிக்கு வேலைக்கு போனாருன்னா இதுக்கு முன்னாடி இவங்க யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இந்த கைது செய்யப்படல. நாங்க அந்த மாதிரி தொழில் செய்யல. தொழில் செஞ்சா எங்களுக்காக தெரியாது. இல்லம்மா, இப்ப இறந்தவங்களை யாராவது இதுக்கு முன்னாடி போலீஸ் பிடிச்சிருக்காங்களா? ஆந்திரா போலீஸ் பிடிச்சிருக்காங்களா? எதுவும் பிடிச்சல. அது மாதிரி வேலைக்கே போனதுல இவர் பெயிண்ட் அடிப்பு தான் போவாரு. இவர் பெயிண்ட் அடிக்கு தான் போனாரு. போயிட்டு 2 நாள் கூட அவன் வீட்டுக்கு வரோம். அது மாதிரி 2 நாள் ஆயிட்டு கூட வீட்டுக்கு வரல. சரி பெயிண்ட் அடி தான் போய்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து எல்லாரும் சொன்னதுனாலதான் எங்களுக்கே தெரியும். நாங்களும் டிவில தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பஸ்ல அவர் குடும்பத்தை காப்பாத்துவாரு, அவர் பெயிண்ட் அடிச்சு தான் வருவாரு. வீட்டுக்கா போயிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு எங்களுக்கு தான் தெரியும். அவர் எதுக்காக கொண்டாங்க? அவர் மரம் வெட்ட தான் போனாங்கன்னு எப்படி கடத்தி இட்டுன்னு போனாங்க? பஸ்ல இருந்து இழுத்துன்னு போயிட்டு அவர் பஸ் எங்க இருந்து பஸ்ல கூட்டு போனாங்க? திருத்தணி பஸ்ல தான் அவர் போனாராம். அவர் மரம் வெட்ட போனாங்கன்னு சொல்லிட்டு எப்படி அவரை கூட்டின்னு போலாம்? இதுன்னு போயிட்டு இன்னைக்கு வெட்டி சாவடிச்சு கொலவெறியாக அவர் வெட்டினாங்களே, துண்டு துண்டா கையை காலை வெட்டி அவர் உசுநீர்லாம் அறுத்து அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ கொலவெறி அவங்களுக்கு. அப்படி கொண்டு இன்னைக்கு 2 பசங்க 2 பெண்ணுங்க வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஊரா போய் கஷ்டப்பட்டு அவர் பொண்டாட்டி காப்பாத்தினாங்க, அவர் பசங்களை காப்பாத்தினாரு. இன்னைக்கு எல்லாருமே விட்டுட்டு இப்படி பண்ணாங்களே, எப்படி போய்க்கிறதுனாங்க? இந்த ஊர்ல எப்படி இருக்க முடியும்? எதுக்காக கொன்னவங்கள சும்மா விடலாமா? ஏதாவது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்க கேள்வி என்னமா, இதுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா? கைதாயிருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? வெட்டிட்டு கால கையெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சுட்டுக்கிறாங்க. எப்படி அடையாளம் காட்ட முடியும்? நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா? இதுக்கு முன்னாடி வேற இப்ப போயிருக்காங்க, கட்டைக்காக போயிருக்காங்க அப்படின்னு வழக்கு எதுவுமே பதிவு பண்ணல இவங்க மேல. புதுசா இப்பதான் போயிருக்காங்க. அப்ப இவங்க எப்படி இவங்கள பார்த்து சொல்றாங்க? இப்பதான் பஸ்ல போயிருந்துக்கிறாங்க, வேலைக்கு போயிருந்துக்கிறாங்க. பஸ்ல உட்காந்து இருந்தவங்கள எப்படி சுட்டு கொல்லலாம், வெட்டலாம்? எப்படி வெட்டலாம்? இதுக்கு என்ன நியாயம்? இதுக்கு என்ன அவங்க தீர்வு என்ன சொல்ல போறாங்க? எங்களுக்கு எங்க வயலுங்களுக்கு என்ன எங்க தீர்வு சொல்ல போறாங்க? எங்க வயலுகளை வச்சுக்கணும். பொதுவா இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ இது வந்து பேருந்தில் சென்றவர்களை எடுத்து கடத்தி சென்று அவர்களை வெட்டி கொலை செய்துவிட்டு அதற்கு பிறகு சுட்டதாக இங்குள்ள குற்றம் சாட்டுகிறார்கள். ரமேஷ்.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த வேட்டகிரி பாளையத்தில் இவர்கள் அருகருகே இருக்கக்கூடியவர்கள் ஒரே தெருவில் 3 பேர், முருகன், பெருமாள், சசிகுமார், அவர்கள் 3 பேரும் ஒரே தெருவில் இருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளாக அவர்கள் பெயிண்ட் தொழில் தான் செய்திருக்கிறார்கள் என்று இங்கு கூடிய பொதுமக்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையில் இது போன்ற தொழிலுக்கு வேறு தொழிலுக்கு அழைத்து சொல்கிறோம் என்று கூறி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அதிக சம்பளம் தருவதாக கூறி கட்டட வேலை என்று பல்வேறு தொழில் என்று சொல்லி ஏஜென்ட்டுகள் கூறி சொல்வதாகவும் இதனால் அவர்கள் வேறு தொழிலுக்கு மாற்றுத் தொழில் ஈடுபடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது குறித்து பேசுவதாக இந்த பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் நம்மிடம் இருக்கார், அவரிடம் பேசலாம். சார், இந்த மாதிரி ஆந்திராவுக்கு ஆட்களை கொண்டு போறது யாரு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர்கள் இந்த ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு செல்வதற்கான காரணம் என்ன? இவர்கள் விவசாய தொழிலாளர்கள், அனைவருமே இந்த பகுதியில் விவசாய தொழிலாளர்கள். விவசாயம் கிடையாது. இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ஏஜென்ட்கள் மூலமாக ஒரு சில ஏஜென்ட்களுக்கு வெளியூருக்கு வாருங்கள், உங்களுக்கு கல் உடைப்பதற்கு விவசாயத்திற்கு அதிக சம்பளம் தருவதற்கு கொடுக்கிறார்கள். இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட என்ற நபர்கள் எல்லோரும் இந்த பகுதியை சார்ந்தவர்கள். இவர்களெல்லாம் பெயிண்ட் தொழில் வீட்டுகளுக்கு மற்ற இடத்துக்கு பெயிண்ட் அடிப்பவர்கள் தான். யாருமே குற்றத்தில் ஈடுபட்ட கிடையாது. குடும்ப சூழ்நிலை கருதி வறுமையின் காரணமாக வெளியூர்களுக்கு வேலைக்கு சென்றவர்கள். இந்த பகுதியில் இருந்தால் ஏஜென்ட்டுகள் கூட்டிச் செல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் அல்லவா அந்த ஏஜென்ட் யார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அந்த ஏஜென்ட் உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியுமா? இப்போது இறந்து போனவர்கள் தான் அவள் யாருக்கு தெரியும். நாங்களும் விசாரித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை யார் என்று தெரியவில்லை. வெளியூர் ஏஜென்ட் தான் சொல்கிறார்கள். இவர்கள் உடல்நல கட்டளை கூட வெளியூர் வந்து கூட்டு சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு முழுசாக நாங்களும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்றும் தெரியல. இரண்டு விதமான கருத்துக்களை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, பெண்களை பொறுத்தவரையிலும் தங்களுடைய கணவன்மார்களோ தங்களது குடும்பத்தினுடைய ஆண் உறுப்பினர்களோ பெயிண்ட் அடிக்கும் தொழிலுக்கு மட்டுமே செல்கிறார்கள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தரப்பில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவர்கள் மீது இதற்கு முன் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று.